வணக்கம் மகளே. இந்த படத்த 12க்கு 8 சைஸ்ல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைனிங்க நம்ம பண்ண போறோம். அட்வான்ஸ்டான ஆப்ஷன பயன்படுத்தி ரொம்பவே வேகமா நம்ம எடிட்டிங் பண்ண போறோம். வாங்க எப்படி எடிட்டிங் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவையான சைஸ்ல கிராப் பண்ணிக்கலாம். கிராப் டூல் எடுங்க. டாப்ல போயிட்டு தேவையான அளவு 12 இன்ச்சஸ் அகலம், 8 இன்ச்சஸ் உயரம், ரெசல்யூஷன் 300 வச்சுட்டு இந்த படத்த நான் அப்படியே வந்து கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லாக்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை அலைன்மெண்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகே. இதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு ஸ்ட்ரோக் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நியூ லேயர் போட்டுட்டு கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் இந்த மாதிரி வரும். இப்போ எடிட் போங்க, ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரோக்கில் வித்து 100 பிக்சல் வைக்கிறேன். கலர் எனக்கு ஒயிட் வேணும். லொக்கேஷன் இன்சைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஒயிட் கலர் பார்டர் வந்துடும். பிக்சரை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பேக்ரவுண்டை இப்போ சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே பர்ஃபெக்டாக நமக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போது ஒரு பேக்ரவுண்ட் வேணும். எனக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வேணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எடுங்க, கிரேடியன்ட் எடுங்க. இந்த இடத்துல கிரேடியன்ட் இருக்க இடத்துல இந்த ஒயிட் கலர் ஏரியாவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதில் வந்து நிறைய கலர் வேரியன்ட் இருக்கும். எனக்கு ப்ளூ, இந்த ப்ளூவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுலேயே நிறைய கலர் பார்த்திங்கன்னா இருக்கும். நான் இதில் எனக்கு தேவையான ஒரு ப்ளூவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல ஸ்டைல் அப்படிங்கிற இடத்துல லைனர் அப்படின்னு இருக்கும். இதை நான் ரேடியல்னு சேஞ்ச் பண்ணுறேன். இந்த சர்க்கிள் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதில் ரிவர்ஸை கிளிக் பண்ணிட்டோம்னா லைட் கலர் உள்ளே வந்துடும், டார்க் கலர் அவுட்டில் போயிடும். இப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு வந்துக்கலாம். பேக்ரவுண்ட் நமக்கு தயாராகிடுச்சு. படம் ரொம்பவே எல்லோ டோன் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த படத்தை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் போகிறோம். இதில் கேமரா ரா ஃபில்டரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். எல்லோ டோனை கம்மி பண்ணுறதுக்கு கலர் போயிட்டு இதில் டெம்பரேச்சரை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக கூல் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி கூல் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்கும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஓகே. ஷேர்ட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே ஒயிட் வந்து கிளியராக வரல. ஷேர்ட்டை ஒயிட்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுங்க. இந்த டூல் எடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பே என்ன பண்ணணுன்னா தனித்தனி பார்ட்ஸை பார்த்திங்கன்னா செலெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி வியூ காட்டும். ஷேர்ட் வேணும், ஷேர்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஷேர்ட் செலெக்ஷன் ஆகிடுச்சு. ஷேர்ட் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூ கொடுக்குறோம். இதில் என்ன பண்ணலாம், சேச்சுரேஷனை டவுன் பண்ணிவிட்டு லைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஷேர்ட் இப்போ ஒயிட் ஆகிடுச்சு. இவங்க சேரீ கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும். கர்சரை அவங்க மேலே வைக்கும்போது சேரீ செலெக்ஷன் ஆகுது. கிளிக் பண்ணுறேன். சேரீக்கான கலர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெட் கலர் பார்த்திங்கன்னா ஏற்றிக்கலாம். கொஞ்சம் நான் சேச்சுரேஷன் ஏற்றுறேன். இதில் வந்து மெஜெண்டா வேணுன்னா நம்ம வச்சுக்கலாம். இந்த ரெட் கலரே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இதை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இவங்க ஃபேஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், லேசர் டூல் எடுக்கிறோம். சின்ன ஒரு ரஃப் செலெக்ஷன் பண்ணுறோம். ஃபெதர் பார்த்திங்கன்னா ஒரு 22 கொடுத்துட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு சின்ன பிரைட்னஸ். இப்போது டோன் பார்த்திங்கன்னா ஓரளவு பரவாயில்ல. ஹேர் வந்து டார்க் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதில் போயிட்டு மேஜிக் வாண்ட் டூல் எடுக்கிறோம். இந்த இடத்துல ஹேரை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் அழுத்திட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் ஆகும். ஃபெதர் ஒரு 11 கொடுத்துட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து டார்க் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ ஓரளவு வேலை முடிஞ்சிச்சு. இவங்களுக்கு வந்து பின்னால் ஒரு பூ வச்சா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி எனக்கு லைப்ரரியில் பூ வச்சுருக்கேன். இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பூவை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இவங்களுக்கு பின்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பூவை கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். லைட்டாக பார்த்திங்கன்னா பிரைட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோட்டோஷாப் லேட்டஸ்ட் வெர்ஷன் 2025 பீட்டா வெர்ஷன். இதில் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நேரங்களை ரொம்பவே மிச்சம் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த பூ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஓகே. இந்த இடத்துல வச்சது இது அப்படியே பார்த்திங்கன்னா இருக்கட்டும். இப்போது நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், ஹேரில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு லைட் எல்லோ இருக்கா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹேரை திரும்பவும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 11 கொடுத்துக்குங்க. கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு சேச்சுரேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹேர் வந்து நல்லா டார்க்காக மாறிடும். இன்னும் பத்தலைன்னா லெவல்ஸு இல்லை கர்வ்ஸ் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். டன். இப்போ நமக்கு ஒர்க்கு ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த சேரீயில் ஒரு சில இந்த இடத்துல லைட்டு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்த மட்டும் இப்படி மார்க் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி லைட் இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஃபெதர் இந்த மாதிரி ஒரு 11 கொடுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாண்ட் டூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டூல் இருக்குது. டாஜ் அண்ட் பேண்ட் டூல் அப்படின்னு இருக்கும். அந்த டூலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா
இந்த பாண்ட் டூல் அப்படின்னு இருக்கா, இந்த டூல் எடுத்துக்கங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்படி பெயிண்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு டார்க்காக மாறும். இது அதிகமாக மாறுதுன்னா நீங்கள் இதில் போயிட்டு வேல்யூ வந்து குறைச்சிக்கலாம். 50 இருக்கிறத நான் கம்மி பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளீச் அதாவது அடிச்சது பார்த்திங்களா லைட் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் இருக்காது. சாரியோட கலர் வந்து நல்ல ஈவனாக பார்த்திங்கன்னா நமக்கு மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ரொம்பவே வேகமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை எடிட்டிங் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம பிரிண்ட் பண்ணி தாராளமாக லேமினேஷன் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு தரலாம். இந்த ஒயிட் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஷேட் லைட்டாக இருக்கும், இது ரொம்ப திக்காக இருக்கும். ஒருவேளை ஷேட்டில் கொஞ்சம் டீட்டெயில் வேணும்னா மேஜிக் ஒன் டூல் நீங்கள் எடுத்துக்கிட்டு அவர் படத்தை கிளிக் பண்ணி ஷேட்டில் கிளிக் பண்ணுங்கள். இப்போது லைட்டாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன லைட்னஸ் மட்டும் லைட்டாக ஏற்றிக்குங்க. சரிங்களா? ஃபெதர் கொடுங்க எப்போதுமே. ஃபெதர் வந்து ஒரு 10 11 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லைட்டாக அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்றிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒர்க்கு ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு.